அன்பானவர்களே, ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த உலகில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தீங்குகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், இப்படி எங்கு பார்த்தாலும் அமைதியற்ற, நிம்மதியற்ற ஒரு சூழல்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் எல்லோரும் மனிதனும் ஒரு எண்ணம் இருக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையில், தனி மனித வாழ்க்கையில், குடும்பத்தில், சமூகத்தில், அக்கம்பக்கத்தில் அமைதி கிடைத்து விடாதா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டார்களா, நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைத்து விடாதா என்று எண்ணுகிறார்கள். இதற்கான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல இதுக்கு தீர்வு நம்மை படைத்தது யார், நாம் யார், நம்மை படைத்தது யார் என்பதை யோசிக்க வேண்டும். திருமறை குர்ஆனில் இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறான், ஃபல் யந்தூரில் இன்சானு மிம்ம ஹுலிக், ஒவ்வொரு மனிதனும் தான் எதிலிருந்து படைக்கப்பட்டோம் என்று எண்ணி பார்க்கட்டும். ஹுலிக மிம்மாயின் தாஃபிக், அவன் குதித்து வெளிப்படுகின்ற நீரிலிருந்து படைக்கப்பட்டு இருக்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், நிச்சயமாக அந்த நீரானது மனிதனுடைய முதுகுந்தண்டுக்கும் நெஞ்சு எலும்புகளுக்கும் இடையிலிருந்து அது வெளிப்படுகிறது. இன்னஹு அலா ரஜிஇஹி லகாதிர், இப்படி படைத்த மனிதனை படைத்த இறைவன் மீண்டும் அவனுக்கு மரணத்தை கொடுத்து எழுப்புவதற்கு ஆற்றல் பெறவில்லை என்று எண்ணுகிறார்களா? நிச்சயமாக எந்த இறைவன் நம்மை எந்த முன்மாதிரி என்று படைத்தானோ அந்த இறைவன் நம்மை மரணிக்க வைத்ததற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு அவன் ஆற்றல் உடையவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் மனிதன் ஒரு நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது, நம்மளை படைத்த ஒரு சக்தி இருக்குது, நமக்கு மரணத்தை தரும், நமக்கு மரணத்துக்கு பிறகும் திரும்ப ஒரு உயிர் கொடுத்து எழுப்புறதுக்குரிய ஆற்றல் இருக்குது என்பதை மனிதன் எண்ணி பார்க்க ஆரம்பித்து விட்டால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த வகையிலையும் எந்த ஒரு அநியாயத்தையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாவுனாலேயோ கரத்தினாலேயோ இன்ன பிற உபகரணங்கள் மூலியமாக எந்த தீங்கையும் அளிக்க மாட்டார். அதனால தான் எல்லா இறை தூதர்களும், தீர்க்கதரிசி, எல்லா சமயத்துடைய கொள்கை கோட்பாடு நீங்கள் எடுத்து அலசி ஆராய்ந்து பாருங்கள். அவங்க சொல்கிறது என்ன? ஒரே ஒரு விஷயத்தை, அது இஸ்லாம் கான்ஃபிடென்ட்டாக தெளிவாக சொல்லுது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வணங்குவதற்கு தகுதியானவன் யார்? அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த கோட்பாடைத்தான், ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்ற இந்த கோட்பாடைத்தான் எல்லா இறை தூதர்மார்களும் சொன்னாங்க. குர்ஆன் அது அழகாக சொல்லி காட்டுகிறது. வலக்கது பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மூல முடுக்குகளில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்பாருக்கும் சமூகத்தாருக்கும் அவர்களில் இருந்து ஒரு இறை தூதரை நிச்சயமாக இறைவன் அனுப்பினான். அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகுத், அவர்கள் அனைவரும் சொன்னது என்ன? ஒரு இறைவனை நீங்கள் வணங்குங்கள், அந்த இறைவனை விடுத்துவிட்டு நீங்கள் எதையெல்லாம் கற்பனையாக பெயர்களை சூட்டி பல உருவங்களை, விக்கிரகங்களை, சிலைகளை நீங்கள் வணங்கி வழிபடுகிறீர்களோ, சமாதிகளை வழிபடுகிறீர்களோ, இது எல்லாமே நீங்களாக உருவாக்கி கொண்டவைகள், அவைகள் கடவுள்கள் அல்ல, அவைகளை நீங்கள் வணங்காதீர்கள், விட்டு விடுங்கள். உங்களை படைத்த இறைவன் யாரோ அந்த இறைவனை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் என்றுதான் குர்ஆன் ஒவ்வொரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் எதைத்தான் மக்களுக்கு முன்னால் முன்வைத்தார்கள். தன்னை வணங்கு என்று எந்த இறை தூதரும் சொல்லவில்லை, எந்த தீர்க்கதரிசியும் சொல்லவில்லை. அப்போ இந்த விஷயத்தை என்றைக்கு ஒரு மனிதன் உணர்கிறானோ, தன்னை மிஞ்சிய, தன்னை படைத்து பரிபாலித்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிற ஒரு இறைவனை அவன் உணரும் பொழுது நிச்சயமாக அவன் நம்மை வீணுக்காக, விளையாட்டுக்காக படைக்கவில்லை. நம்மை நிச்சயமாக அவன் கேள்வி கணக்குகள் கேட்பான். ஏதோ ஆடு மாடுகள் உயிரினங்களை போன்று நம்மை படைத்து விடவில்லை, நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான். மனிதனை வாழ்வதற்கு தேவையான வாழ்வியல் நெறிகாட்டியை இறைவன் உலகத்திற்கு தந்திருக்கிறார். அந்த இறைவனுடைய வழிகாட்டுதல் தான் அல் குர்ஆன். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை சுபிட்சமாக, அமைதிக்குரியதாக,
தன்னுடைய குடும்பத்தையும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய சமூக அமைப்பையும் நிம்மதிக்குரியதாக சந்தோஷத்திற்கு உரியதாக அமைதிக்கு உரியதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னை கேள்விகளை கேட்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய ஆற்றலுடைய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எவன் உணர்கிறானோ விளங்குகிறானோ புரிகிறானோ நிச்சயமாக அந்த மனிதன் உள்ளால் அந்த குடும்பத்துக்குள்ளால் அந்த சமூகத்துக்குள்ளால் நிம்மதி தலை தோங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பார் அவர்களே. ஏதோ கடவுள் நம்மளை 10-11 ஆடு மாடுகளை மாதிரி நம்மளை படைச்சா அப்படியே விட்டுட்டார், நோக்கம் இல்லாமல் விட்டுட்டார் நினைக்கிங்களா? நிச்சயமாக இறைவன் நம்மளை விஐயும் கொடுத்து வழிகாட்டி நூலையும் தந்து நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் தந்தது எதுக்கு? அடுத்தவனுக்கு கேடு விளைவிப்பதற்கா? அடுத்தவனுக்கு தீங்கு செய்கிறதுக்கா? அதை கொண்டு நாம் சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி கட்டி அமைக்க வேண்டும், நாம் வாழ்கின்ற சுற்றுச்சூழலை எப்படி சந்தோஷக்குரியதாக ஆக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதை நாம் புறக்கணிப்போமையானால் நிச்சயமாக இறைவன் நம்மை கேள்விகள் கேட்பான். அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவர் ஒரு குடும்பத்தில் மூத்த தலைவர் என்ன செய்கிறாரு, குடும்பத்தில் மூத்தவர் தன்னுடைய பிள்ளையை ஒரு காரணத்துக்காக ஒரு வேலைக்காக அனுப்புகிறாருன்னு சொன்னால் அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த வேலையை குறித்து அவர் கேள்விகள் கேட்பார். அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்லலைன்னு சொன்னால் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க தான் செய்வார். அப்போ மனிதனே சக மனிதனுடைய விஷயங்களில் தான் கொடுத்த வேலையை ஒருவர் சரியாக செய்யவில்லை என்றால் கேள்விகளை கேட்கிறார், துளைக்கிறார். அதற்காக என்ன அவர் மீது தண்டனையாக அவரை வேலையை விட்டு நீக்கிறாரு, அல்லது உழைப்புக்கு ஏற்ற உயர்வையும் அவர் கொடுக்குறாரு, ஊதியத்தை கூட கொடுக்குறாரு, மதிப்பு மரியாதை கூட கொடுக்குறாரு. அப்போ இறைவன் ஆக மனிதனோட கீழானவனா என்பதை யோசிக்க வேண்டாமா? அன்பானவர்களே, நமக்கு நிம்மதி என்பது இறைவனுடைய வழிகாட்டுதலை தெரிந்து கொண்டு நாம் வாழ்வதில் தான் இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு இறைவனை நாம் சரியாக புரிந்து இருக்கிறோமா, விளங்கி இருக்கிறோமா, அவனுடைய வல்லமையை நாம் புரிந்து இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்த்து அந்த இறைவனுடைய வழியை நாம் தேடி பயணிப்போமாக. அந்த இறைவனுக்குரிய இலக்கணத்தை, சரியான இலக்கணத்தை எந்த சமயம், எந்த மதம், எந்த மார்க்கம் இந்த உலகத்துக்கு சொல்லி காட்டி இருக்கிறது என்று சொன்னார், மனிதகுல மார்க்கமாகிய இஸ்லாம் தான் அதை சொல்லி காட்டுகிறது. மனிதகுல மார்க்கமான இஸ்லாம் இறைவனால் மனிதகுலத்துக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் என்பதை புரிவோமாக, தெளிவடைவோமாக, அதன் அடிப்படையில் வாழ பழகுவோமாக. மனதிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் சந்தோஷம், மகிழ்ச்சி, அமைதி என்பது நிலவும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. எதை நாம் உங்களிடத்தில் சொன்னோமோ அதை சீர்தூக்கி பாருங்கள், சிந்தித்து செயலாற்றுங்கள், சீரிய வழியில் பயணிப்போமாக. இறைவன் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.